Hello everyone, welcome to Advanced Google Ads Tutorials. இந்த வீடியோவில் நம்ம லோக்கல் ஸ்டோர் விசிட் கேம்பெயின் அப்படின்னா என்ன, அப்புறம் இந்த கேம்பெயினை ரன் பண்ணுறது மூலிமா எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்மளுடைய லோக்கல் ஸ்டோருக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் நாம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக லோக்கல் ஸ்டோர் விசிட் கேம்பெயினோட பிரைமரி ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆஃப்லைன் ஸ்டோருக்கான சேல்ஸ் அண்ட் சர்வீஸை இன்க்ரீஸ் பண்ணுறது தான். எக்ஸாம்பிளுக்கு இந்த கேம்பெயினை நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸை ஸ்டோருக்கு விசிட் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்கள் கூகுள் மை பிஸ்னஸில் லிஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சேல்ஸை நீங்கள் பண்ண முடியும். அப்புறம் டைரெக்டாக உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் உங்களுடைய பிஸ்னஸ் நம்பருக்கு கால் பண்ண முடியும். அப்புறம் டைரக்ஷன்ஸ், ஸோ டைரெக்டாக உங்களுடைய பிசிக்கல் லொகேஷன்ஸ்க்கு அவங்க மேப் போட்டுட்டு உங்களை ரீச் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் உங்களுக்கு நியர்பை இருக்காங்க அப்படின்னா அப்போ இந்த கேம்பெயின் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கும். ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு சர்வீஸ் தர கம்பெனியாக இருந்தாலும் ஒர்க் ஆகும், அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுற ஒரு லோக்கல் ஸ்டோராக இருந்தாலும் இது ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு கண்டிப்பாக கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்து உங்ககிட்ட இருக்கணும். ஸோ இதை நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி வெரிஃபை பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த கேம்பெயினை நீங்கள் ரன் பண்ண முடியும். அப்புறம் இந்த கேம்பெயின் பார்த்தீங்க அப்படின்னா கூகுளோட சர்ச் நெட்வொர்க், அப்புறம் டிஸ்பிளே நெட்வொர்க், அப்புறம் கூகுள் மேப்ல, அப்புறம் ஜிமெயில், அப்புறம் யூடியூப் இங்க எல்லாமே இந்த டிஸ்பிளே ஆகும். சரி வாங்க இப்போ எப்படி இந்த லோக்கல் ஸ்டோர் விசிட் கேம்பெயினை கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு என்னோட ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ள நான் போறேன். இப்போ ஒரு நியூ கேம்பெயின் கிரியேட் பண்ணுவோம். கேம்பெயின் அப்ஜெக்டிவ்ஸ்ல நம்ம லோக்கல் ஸ்டோர் விசிட் அண்ட் ப்ரொமோஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கேம்பெயின் டைப்ல பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் அப்படின்றது டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கும். ஸோ இதை நீங்க அப்படியே விட்டுருங்க. ஸோ உங்களுடைய கூகுள் ஆட் அக்கௌண்ட் பிளஸ் கூகுள் மை பிசினஸ் ப்ரொஃபைல் வேற அப்படின்னா அப்போ கண்டிப்பா உங்களுடைய கூகுள் ஆட் அக்கௌண்ட்டுக்கு உங்களோட பிசினஸ் ப்ரொஃபைலை நீங்க லிங்க் பண்ணிருக்கணும். ஸோ அது எப்படி லிங்க் பண்றதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் லொகேஷன் அசெட் அப்படின்ற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்க உங்களுடைய கூகுள் மை பிசினஸ் ப்ரொஃபைல கூகுள் ஆட்ஸோட லிங்க் பண்ணிக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க லிங்க் பண்ணதுக்கு அப்புறம் கெட் டைரக்ஷன் அப்படின்ற கன்வர்ஷன் கோல் டிஃபால்ட்டாவே உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை நீங்க அப்படியே விட்டுருங்க. அடுத்து கேம்பெயின் ஃபீட்ஸ்ல உங்களுடைய பிசினஸ் லொகேஷன் வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கும். இன்கேஸ் ஒன்னே ஒன்று இருந்துச்சு அப்படின்னா, இன்கேஸ் நீங்க மல்டிபிள் இருக்கு அப்படின்னா அப்போ யூஸ் லொகேஷன் குரூப்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு நியூ லொகேஷன் குரூப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இங்க உங்களுடைய கூகுள் ஆட் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆயிருக்கிற எல்லா கூகுள் மை பிசினஸ் ப்ரொஃபைலும் இங்க லிஸ்ட் ஆகும். ஸோ உங்ககிட்ட ஒரே பிசினஸ் நேம்ல மல்டிபிள் லொகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையும் நீங்க இந்த கூகுள் ஆட் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணிட்டு அது எல்லாத்தையும் இங்க செலக்ட் பண்ணி நீங்க ஆட் ரன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஒரு ஆட்ல மல்டிபிள் பிசினஸ் லொகேஷனை டார்கெட்டாக கொடுத்து நீங்க ஆட் ரன் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நான் கேன்சல் பண்றேன், ஏன்னா என்கிட்ட ஒன்று தான் இருக்கு. அடுத்து கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அடுத்து கேம்பெயின் நேம்ல நான் லோக்கல் ஸ்டோர் விசிட் 2023 கொடுக்குறேன். அடுத்து கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இங்க பிட்டிங்ல நாம கன்வர்ஷன் இல்லைனா கன்வர்ஷன் வேல்யூ இது ரெண்டு யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் கன்வர்ஷனில் வச்சிங்க அப்படின்னா அது மேக்ஸிமம் கன்வர்ஷன் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் ஒர்க் ஆகும். ஸோ இதனால நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களுடைய லோக்கல் ஸ்டோர் விசிட் கேம்பெயினுக்கு கிடைக்கும். ஸோ அதனால கன்வர்ஷன்லேயே வச்சுக்கிறேன். அடுத்து கஸ்டமர் அக்வசிஷனில் நான் எந்த ஒரு பிட்டிங்கும் நியூ கஸ்டமருக்கு பண்ணல. ஸோ அதனால இதை அப்படியே விட்டுடுறேன். அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அடுத்து லாங்குவேஜஸ் எதுவும் சூஸ் பண்ணல. அடுத்ததான் ஆட்டோமேட்டிக்லி கிரியேட்டட் அசெட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இங்க உங்களுடைய கேம்பெயின் பெட்டரான ஒரு ஆட் காப்பி கிடைக்க இந்த ஆப்ஷன் அப்படியே வச்சுக்காங்க. இது நம்மளுடைய அசெட்டை கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இவங்களே ஒரு சில சஜஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளால ஒரு ஆடை வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிக்க முடியும். அடுத்து மோர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க. இங்க ஸ்டார்டிங் டேட், எண்டிங் டேட், அப்புறம் கேம்பெயின் யூஆர்எல், அப்புறம் பிராண்ட் எக்ஸ்க்ளூஷன் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனல் தான். ஸோ இதை நான் அப்படியே விட்டுறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இதை கஸ்டமைஸ் பண்ணிக்காங்க. ஸோ இந்த கஸ்டமைசேஷன் எல்லாமே நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்ததுனால இதை நான் அப்படியே விட்டுறேன். அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்மளுடைய அசெட் குரூப்கான நேமை கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் அசெட் 2023 கொடுக்குறேன். ஃபைனல் யூஆர்எல் நான் happiness.com அப்படின்றத காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்து இமேஜஸ். ஸோ உங்களுடைய பிசிக்கல் லொகேஷன் ஸ்டோரோட இமேஜஸை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட் நீங்க சேல் பண்றீங்க அப்படின்னா அப்போ அதுக்கான ப்ராடக்ட் போட்டோஸை நீங்க அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க ஒரு சர்வீஸ் தர கம்பெனியா இருந்தீங்க அப்படின்னா அப்போ ஒவ்வொரு இமேஜஸ்ல ஒவ்வொரு சர்வீஸை நீங்க ரிலேட்டட் இமேஜஸோட டிஸ்பிளே பண்ணீங்க அப்படின்னா அப்போ பெட்டரான ஒரு கன்வர்ஷன் உங்களுடைய பிசினஸ்க்கு கிடைக்கும். இப்போ இமேஜஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு சில இமேஜஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இப்போ 20 இமேஜ் வேரியேஷனை நான் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து சேவ் அப்படின்றத கொடுங்க. அடுத்து லோகோஸ். ஸோ இங்கே நீங்கள் 5 லோகோ வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ என்னோட லோகோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கிறதுனால இங்கே அப்பியர் ஆகுது. ஸோ இதையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வீடியோஸ். ஸோ இங்கே நீங்கள் அப் டு 5 வீடியோஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நான் ஹவு டு ரன் கூகுள் ஆட்ஸ் அப்படின்ற வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இன்னைக்கு ஒரே வீடியோவை தான் யூஸ் பண்ணி இந்த ஆடை ரன் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சர்ச் யூடியூப் அப்படின்றத கிளிக் பண்ணி சர்ச் பண்ணி உங்களுடைய வீடியோவை நீங்கள் ஆட் பண்ணிக்காங்க. இப்போ சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன்.
அடுத்து ஹெட்லைன்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கூகுள் ஆட்ஸே இங்கே சஜஷன்ஸை கொடுப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த கேம்பெயினை பெட்டராக ரன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல வியூ சஜஷன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நான் வெப்சைட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட், ஸோ இந்த மாதிரி என்னோட சர்வீஸ்க்கு ரிலேட்டடான ஹெட்லைன்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் அப் டு 15 வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ 15 ஹெட்லைன்ஸை நான் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து சேவ் அப்படின்றத கொடுங்க. அடுத்து நம்மளுடைய லாங் ஹெட்லைன்ஸ். ஸோ இதுக்கு வியூ சஜஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இன்கேஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி ப்ராப்பராக ஒரு ஹெட்லைன்ஸ் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன் எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ லாங் ஹெட்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 5 யூஸ் பண்ணலாம். இப்போ 5 செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து சேவ் அப்படின்றத கொடுங்க. அடுத்து டிஸ்கிரிப்ஷன். ஸோ இங்கே நீங்கள் 60 கேரக்டர்ஸில் 4 டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வியூ சஜஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். வெப்சைட் டெவலப்மெண்ட் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் பெங்களூர், ஹாப்பினியஸ் டெக்னாலஜி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வெப்சைட் டெவலப்மெண்ட் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் பெங்களூர் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வி கிரியேட் கஸ்டம் சொல்யூஷன். ஸோ இந்த 4 டிஸ்கிரிப்ஷன் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து சேவ் அப்படின்றது கொடுங்க. ஸோ இப்போ நம்மளுடைய அசெட்டை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நம்மளுடைய ஆட் காப்பி இப்படி தான் அப்பியர் ஆகும். ஸோ கூகுளோட சர்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால், டைரக்ஷன், அப்புறம் ஷேர், அப்புறம் வெப்சைட் விசிட், ஸோ இந்த 4 ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். லாஸ்ட்டாக நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் நேமை கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் ஹாப்பினியஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து கால் டு ஆக்ஷன். ஸோ இந்த இடத்துல ஆட்டோமேட்டட் அப்படின்றது டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கான்டாக்டர்ஸ் அப்படின்றத நான் மாற்றுறேன். ஸோ உங்களுக்கு இதில் எது சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. அடுத்து இங்கே அசட்ஸை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப் டு 7 அசட்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கேம்பெயினுக்கு நான் எந்த ஒரு அசட்டும் யூஸ் பண்ணல. ஸோ அக்கௌண்ட் லெவலில் ஆல்ரெடி ஒரு சைட் லிங்க் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ அதுவே போதும். அடுத்து ஆடியன்ஸ் சிக்னல். ஸோ இங்கே நீங்கள் உங்களுக்கான ஆடியன்ஸை நீங்கள் செக்ரிகேட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல ஆடியன்ஸ் சிக்னல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது நம்ம லாஸ்ட் வீடியோவில் கிரியேட் பண்ண ஆடியன்ஸ் சிக்னல். ஸோ லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அது ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்காங்க. அதில் டீட்டெயிலாக எப்படி ஒரு ஆடியன்ஸை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு நியூ ஆடியன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல கஸ்டம் செக்மெண்ட் அப்படின்னா என்ன, அப்புறம் யுவர் டேட்டா அப்படின்னா என்ன, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெமோகிராபிக்ஸ் அப்படின்னா என்ன, அப்புறம் அஃபினிட்டி, அப்புறம் லைஃப் ஈவெண்ட், இதை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இன்னைக்கு ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிற இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஆடியன்ஸவே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போது நம்மளுடைய கேம்பெயினோட டெய்லி பட்ஜெட்டை கொடுக்கணும். ஸோ இங்கே கூகுள் ரெக்கமெண்டட் பார்த்தீங்க அப்படின்னா 510 வந்து ரெக்கமெண்டடாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா இதுவே நீங்கள் ரன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா செட் கஸ்டம் பட்ஜெட் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களோட பட்ஜெட்டை நீங்கள் கொடுத்துக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு 510 அப்படின்ற ரெக்கமெண்டட் ஆப்ஷன்லேயே போகிறேன். அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போது நம்மளுடைய கேம்பெயின் வந்து பப்ளிஷ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாமே நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு பப்ளிஷ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளுடைய கேம்பெயின் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ இது மேக்ஸிமம் ஒரு 1 hour to 2 hour வந்து ரிவ்யூவிலே தான் இருக்கும். ஸோ இதில் ஏதாச்சும் நீங்கள் பாலிசி வயலன்ஸ் பண்ணியிருக்கீங்களா, அப்புறம் ஆட் காப்பீஸில் ஏதாச்சும் ட்ரேட்மார்க் நேம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, இது எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கேம்பெயின் ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு லோக்கல் ஸ்டோர் விசிட் கேம்பெயினை கிரியேட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.